இறைநிலை பகிர்வில் குணமளிக்கும் இயேசு பேசுகிறார். கிறிஸ்து வழங்கிய அன்பு கட்டளைக்கு இரு பக்கங்கள் உண்டு. ஒன்று, நாம் கடவுளை அன்பு செய்வது, மற்றொன்று நாம் பிறர் மட்டில் அன்பு காட்டுவது. இந்த இரு பக்கங்களும் ஒரே அன்பு கட்டளையின் இணைப்பிரியா அம்சங்கள். ஆனால் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்னும் கட்டளையை நாம் நடைமுறையில் கடைபிடிப்பது எப்படி? நம்மிடம் காணப்படுகின்ற குறைகளை நாம் களைந்துவிட்டு அதன் பின்னர் பிறரிடம் உள்ள குற்றங்களை சுட்டிக்காட்டுவதே முறை. ஆனால் குற்றம் காண்பதிலும் பல வகைகள் உண்டு. பிறரை குறை கூறுவதற்கென்றே குற்றம் காண்பது உண்மையான அன்பு அல்ல. மாறாக பிறர் நல்வழிக்கு திரும்ப வேண்டும் என்னும் நல்லெண்ணத்தோடு பிறருடைய குற்றங்களை திருத்துவதற்கு நாம் முயன்றால் அதுவே பிறர் அன்பின் சிறந்த வெளிப்பாடாக அமையும். கடவுளின் முன்னிலையில் நாம் அனைவருமே குறையுள்ளவர்கள்தாம். கடவுளின் இரக்கமும் மன்னிப்பும் நம் அனைவருக்கும் தேவையானது. இறைவா, உம்மிடமிருந்து நாங்கள் பெறுகின்ற மன்னிப்பு அனுபவத்தால் ஊக்கம் பெற்று எங்களை அடுத்திருப்பவரையும் அன்போடு நெறிப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன்.